நம்ம எல்லாரும் மன்னிக்கிறோம் மற்றவர்களை இல்லையா? சில நேரத்தில் பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது அல்லது சில ஆலோசனை கேட்கும் பொழுது, சரிங்க பாஸ்டர், சரிங்க ஐயா, சரிங்கம்மா, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கிறோம். பவுல் அந்த விதமான மன்னிப்பை குறித்து இங்க அவர் பேசல. நீங்க மன்னிக்கிறது போல நானும் மன்னிக்கிறேன், ஆனா நான் எப்படி மன்னிக்கிறேன் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தையில மன்னிக்காதபடிக்கு இந்த மன்னிப்பு கிறிஸ்துவின் சமூகத்தில், இந்த மன்னிப்பு ஏசப்பாவுக்கு முன்னாடி இவர்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அந்த விதமான ஒரு மன்னிப்பை நாம் செய்யும் பொழுது பிசாசானவன் வெட்கப்பட்டு போவதாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் மன்னிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சாக்குல இவர்களை நான் மறக்கல, அந்த காயம் எனக்கு ஒன்றும் ஆறல, இன்னும் அந்த கசப்பு எனக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். காரணம் என்ன? முன்பதாக நிக்கிற அந்த மனிதனை வெறும் வார்த்தையினாலே நம்ம மன்னிக்கிறோம். ஆனா என்னைக்கு ஒருவன் கிறிஸ்துவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நின்று கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் மனதார, ஆண்டவரே உங்கள் நிமித்தம் நான் மன்னிக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய இருதயம், கர்த்தருடைய குணாதிசயம் நமக்குள்ள வருவதை நம்மால் பார்க்க முடியும்.